இந்த ட்ரோன் பிரைஸ் பண்ண நான் என்னன்னு சொன்னேன் அப்படின்னா இது வாங்குறதுக்கு நீங்களே லிங்க் கேட்பீங்க. ஆனா இந்த ட்ரோன் என்ன அப்படின்னு சொல்லணும்ல, ஒண்ணு நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. என்கிட்ட இருக்கிற ட்ரோன் தான் நபியான் 2.2. ஒரு சிங்கிள் வீல்ல இந்த ட்ரோன் நீங்க ஸ்டார்ட் பண்ற முடியும். இதுல இருக்க மோட்டார் குவைட் அண்ட் ஸ்மூத்தா இருக்கனால ஃப்ளை பண்ணும்போது நல்ல பெர்ஃபார்மன்ஸும் கிடைக்குது. ஆக்சுவலி இந்த கேமரா எங்கடா இருக்குன்னு சொல்லி தேடி பார்த்தா இங்க கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவை நீங்க ரிமோட் கண்ட்ரோல் அப் அண்ட் டவுன் சொல்லி கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ரிமோட் கண்ட்ரோல் சொல்லிட்டு அதை பத்தி சொல்லாம விட்டு அப்படி ரிமோட் கண்ட்ரோல் 4.3 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சோ அது மூலமாவே நீங்க ரியல் டைம் வியூ பாத்துக்க முடியும். இந்த ட்ரோன்ல 1080 பிக்சல் 5G கேமரா கொடுத்துருக்காங்க. 120 டிகிரி வரைக்கும் வைட் ஆங்கிள் கவர் பண்ணக்கூடியது. முக்கியமா அந்த வெயிட் பத்தி சொல்லணும்னா ரொம்ப லைட்டா தான் இருக்கு. சோ ரொம்ப காத்தடிக்கும் போது நம்ம யூஸ் பண்ண முடியாது. பட் நார்மலா இது ஃப்ளை பண்ண வைக்கும்போது நல்ல ஸ்டெபிலிட்டியும் கொடுக்குது. இந்த ட்ரோன் ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கனால ஈஸியா நீங்க ஃபோல்ட் பண்ணி எங்கனாலும் கொண்டு போய்க்கலாம். முக்கியமா இது மேட் இன் இந்தியா. எனக்கு ரொம்ப அட்வான்டேஜா பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு ட்ரோன் ஓட்ட தெரியாது. சோ இதை கத்துக்கின்ற பல வாட்டி ஏத்தி கீழே போட்டிருப்பேன். அப்படி கூட இந்த ட்ரோன் ஒண்ணுமே ஆக ஏன்னா புது ட்ரோன் வாங்கி ஏத்தி கீழே போட்டியா உனக்கு என்ன தைரியம் கேட்கலாம். ஆக்சுவலி இந்த ட்ரோனுக்கு லைஃப் டைம் சர்வீஸ் அண்ட் 6 month வாரண்டி கொடுக்குறாங்க. சோ பிகினர்ஸா இருக்கேன்னா இதோட பெஸ்ட் ட்ரோன் என்னவா இருக்க முடியும். இது ஒரு நானோ கேட்டகரி ட்ரோன்றனால இதை பறக்க விடுறதுக்கு லைசன்ஸ்லாம் தேவையில்லை. இந்த ஒரு பாடம் நம்ம சென்னை ஃபீனிக்ஸ் மால்ல இருக்க மொபைல் ஸ்டோர்ல நான் பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன். ஒரு நீங்க நேர்ல வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டேரக்டா அங்கே போய் நீங்க வாங்கிக்க முடியும். இல்ல ஆன்லைன்ல ப்ராடக்ட் வாங்க போறீங்க அப்படின்னா அந்த லிங்க் நான் பயோல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்பதான் புதுசா ட்ரோனே வாங்க போறீங்க அப்படின்னா ட்ரை பண்றதுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ட்ரோன் சொல்லுவேன். முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாரா ட்ரோன் சொல்லி துடிச்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க.